ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மேன் வித் பெட்ஸ். எஸ், ரொம்ப நாளதுக்கு அப்புறமா இந்த விளாகில் வந்து உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம படந்தால் மூடில் இருக்க ட்ரிபிள் ஜே பெட் ஷாப்புக்கு தான் வந்து மறுபடியும் ஒரு விசிட்டை போட்டிருந்தோம். இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட விளாக். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வந்து படந்தால் மூடு மாருதி ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அண்ட் எஸ், நம்ம வந்து பழைய ஃப்ரெண்டு, நம்மளோட ஒரு பழைய ஃப்ரெண்டு ஜித்தரண்ணா. ஸோ அவரை மீட் பண்ண போயிருந்தோம். நான் ஆக்சுவலி நம்ம போனது வந்து நம்மளோட பெட்ஸுக்கு வந்து கொஞ்சம் மெடிசன் வாங்க தான் போனோம். போனதுக்கப்புறம் ஒரு vlog பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இவங்க வச்சுருக்க நிறைய அப்டேட், இவங்க வந்து அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் இப்போ புதுசாக பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கவர் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் வீடியோ லெந்தியாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். உங்களுக்கு மேபி இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். அண்ட் வந்து இந்த வாட்டி ஒரு புதிய ஹவுஸ் வீடு எடுத்து தான் இவங்க ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஸோ உள்ளாடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன்று நான் பார்க்குறேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. சூப்பர், ஒரு வீடாக எடுத்தீங்களோ? இப்போ நம்ம அண்ணா வந்து இப்போ ஒரு வீடாக எடுத்து ஃபுல்லாகவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அப்போவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து வேற லெவலில் மறுபடியும் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு முன்னாடி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் வீட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு ரூமையும் அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம நிறைய இடத்துக்கு இது பண்ணிருக்கோம். இப்போ நம்ம ஓகே. ஸோ கன்னியாகுமரி மட்டும் கிடையாது, திருநெல்வேலி, தூத்துக்குடி அப்படிங்கிற எல்லா இடத்துக்குமே எந்த இடம்னாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே, அப்போ நம்ம அண்ணா முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலே நிறைய கடைகளுக்கு ப்ளஸ் வேற இடத்துலையும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்க்குற விஷயங்கள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ரூம்லையுமே சாக்கா திங்ஸ் இருக்கு. எல்லாம் அப்படின்னா ஹோல்சேல் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே உள்ள மெயின் பிஸ்னஸ். ஆனால் இருக்கு இங்கே கன்னியாகுமரியில் மட்டுமே நம்ம 2-3 ஷாப்ஸ் இருக்கு. எங்கே நீங்களே சொல்லிடுங்க. இது நம்மளோட ஹோல்சேல் ஷாப் படந்தால் மூடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தூர் கடையில் இருக்குது நம்ம ரீட்டைல் ஷாப்பாட்டு. கரிங்கல்ல இருக்குது, குளச்சல் பக்கத்தில் ஒடையார் வலையில் இருக்குது, அர்பனையில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சுங்கான் கடையிலையும் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நாகர்கோவில். இங்கெல்லாம் நம்மளோட ஷாப் இருக்குது. பரவாயில்ல. அப்படின்னா கன்னியாகுமரி அப்படியே ஓரளவு எல்லாத்தையும் நீங்கள் வந்து கைக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம நிறைய ஃபிஷ் ஷாப் நம்ம வந்து விசிட் பண்ணியிருப்போம். நம்ம கன்னியாகுமரியில் பார்க்குற 80% ஃபிஷ் ஷாப்ல வந்து நம்ம இங்க இருந்து தான் ஹோல்சேல் திங்ஸ் போகும். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது பல்க் இப்போ டாக்ஸ் வச்சிருப்பீங்க, கேட்ஸ் வச்சிருப்பீங்க. இப்போ நம்ம ரீட்டைலா வாங்குறதோட ஹோல்சேலா வந்து லாபமா இருக்கு. பண்ணி கொடுக்கலாம், தனியாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஸோ கரெக்டாக நம்ம சேனல் வந்து நிறைய ப்ரீடர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம நிறைய vlogs பண்ணியிருப்போம், நிறைய சேனல் நிறைய பெட் ஷாப்ஸில் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ப்ரீடர்ஸ், நம்ம பேர்ட்ஸ்க்காக இருக்கட்டும், நம்ம கேனல்ஸ் அந்த மாதிரிலாம் விசிட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க யாருக்காவது நிறைய ஹோல்சேல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தேவைப்படுது, திங்ஸ் தேவைப்படுதுன்னா பல்கான கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நான் அந்த நம்பரை வந்து கீழே நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்கலாம், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆனால் சொல்லுங்கள், இதில் என்னெல்லாம் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சுலாம் அப்படி கொடுக்குறீங்க? இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ஃபிஷ் ஃபுட் இருக்குது. ஓகே, நம்ம டயோ ப்ராடக்ட் மோஸ்ட்லி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஐநூறு ஒன்று சொல்லுங்க, நம்ம எல்லாமே சொல்கிறோம், எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கும். ஆனால் ஷாப்புன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டரான மார்ஜின் கொடுப்போம். ரீட்டைலில் வந்து மேக்ஸிமம் இப்போ பல்காக எடுக்கிறாங்கன்னா, குவான்டிட்டி நிறைய எடுக்கிறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். அதே போல் இது பைரோ பிஸ்கட்டு. இப்போ பிஸ்கட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னாங்கன்னா நார்மலாக பிஸ்கட் வாங்குறத விட பைரோ வந்து பெட்டராக இருக்கும், எக்கனாமிக்கலி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபுட்டு, அப்புறம் குறிப்பாக பேர்ட்ஸ் யாராவது வளர்க்குறீங்கன்னா சீடு மிக்ஸ் ப்ளஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பார்க்க முடியுது, நிறைய ஃபுல்லாகவே ஃபுட்டு தான். இங்கே வெரைட்டியாக ஃபுட் இருக்குது. எல்லா ஃபிஷ்ஷோட ஃபுட்ஸுமே நான் இங்கே பார்க்க முடியுது. அது இல்லாமல் பெரிய பல்லட்ஸ், இந்த ஃப்ளவர் ஹார்ட்ஸ், ஆஸ்கார் அந்த மாதிரி எதெல்லாம் பிராண்ட் வச்சுருக்கீங்க இங்கே? காமனாக மோஸ்ட்லி டயோ இல்லை, மோஸ்ட்லி மெயின் ப்ராடக்ட் எல்லா கம்பெனியுமே சொல்லுவாங்க. டயோ, நெஸ்லரி, ஆப்டிமம் இருக்குது, ஒசாய்டி உரம் இருக்குது, இஞ்சி கோல்டு இருக்குது.
ராயல் இருக்குது. அப்படி மோஸ்ட்லி மெயினாக உள்ள எல்லா ஃபுட்டும் எந்த ஃபுட்டுனாலும் கிடைக்கும். இல்லாத ஃபுட்டுனா கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த ஃபுட்டுனாலும். ஓகே, வெரி குட், சூப்பர். அப்போ இங்க வந்தா எல்லாமே கிடைக்கும், அதான் அதோட கான்செப்ட். எந்த வெரைட்டி ஃபுட்டு நம்ம எடுக்கிறனாலும் நம்ம சித்தனாவை பார்த்தாச்சுன்னா இங்க எல்லாமே கிடைக்கும். அதுவும் இல்லாம இங்க திணை எல்லாமே வந்து இங்க வச்சிருந்ததை நான் பார்த்தேன். இது திணை எல்லாமே வந்து கிலோ கணக்கில் கொடுப்பீங்களோ? கிலோ கணக்கில் பேக் ரேட்டை கொடுப்போம். அவ்வளோ கிலோ எடுத்து நார்மலாக ஒரு ரேட்டு 45 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி தர கொடுக்குறோம். பேக் ரேட் எடுத்து இங்கே சொல்லணும்னா அதோட ரேட் ஒரு 3லேருந்து 5 ரூபா கம்மியாக வந்துடும் நமக்கு. எல்லாம் இதோட சீர் மிக்ஸுங்க, கம்பு, சூரியா ஜூஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மேலே கொஞ்சம் இது பார்த்தோம், கேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க, டாக் கேஜ். ஸோ இங்கே டாக் கேஜ் இருக்கு, அப்புறம் கேட்டோட கேஜ், அப்புறம் டாக் ஃபீடர்ஸ், அப்புறம் ட்ரே. ஸோ ஒரு ஒரு பெட்ஸ் நம்ம வீட்டில் வளர்க்குறோம், என்னென்ன தேவை வேணும், அதுக்கு ஒரு பெட்ஸுக்கு என்னென்ன தேவை இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே இங்கே இருக்கு. இந்த நம்ம நிற்கிற பிளேஸ் மட்டுமே கிடையாது, நான் உள்ள போறேன், உள்ள உங்களுக்கு காமிச்சு தரேன். விஷயம் பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னா இங்க சாக்கு கணக்குல திங்ஸ் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க டாக்ஸுக்குன்னு செப்பரேட்டா நிறைய விஷயம் இருக்கு. உள்ள வர காமிச்சார், டாக்ஸோட டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. டாகுக்குள்ள ஹெட்பேண்ட் அதுக்கு மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், டாகோட மவுத்ல வைக்கிற அந்த மவுத் பொருள் எல்லாமே இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த ஜார் எல்லாமே வந்து பீட்டா ஃபிஷ் விட சூப்பரா இருக்கும். நெட்ல இதெல்லாமே வந்து ரேட் ஜாஸ்தியா நான் பார்த்திருக்கேன். நான் ஆல்ரெடி பீட்டா ஃபிஷ் விட நான் இதை பார்த்திருக்கேன். இதோட ரேட் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. ஆனா சித்ரா இதோட ரேட் என்னன்னு சொல்லுங்க. அது நம்ம 140 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம். 140 ரூபாய்க்கு இந்த ஜார் ஒரு அழகான பொதுவாக பவுல்ஸ் வாங்குறத விட இது கொஞ்சம் சூப்பரா இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கு. டோலாக் இது ஓகே, சூப்பர். ஆமா, டோலாக் மாதிரி இருக்கனால இதோட பேர் டோலாக். கொஞ்சம் இங்க பக்கத்துல காமிக்கிறேன். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்ஸுக்கு தேவையான எல்லா விஷயங்கள் கீழே இருந்தாலுமே மேலே ஃபிஷ் டேங்கு உள்ளாடி வைக்கக்கூடிய சின்ன சின்ன பிளான்ட்ஸாக இருக்கட்டு, இந்த பவுல் வெரைட்டி எல்லாம் பாருங்களேன். இந்த ஹேங்கிங் பவுல், அப்புறம் பாருங்க வெரைட்டினா இதுதான் வெரைட்டி. நம்ம எல்லாம் சென்னையில் அதுக்கு இதுன்னெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நம்ம கன்னியாகுமரிலையும் பார்க்குறேன், நான் பார்க்குறது ஃபஸ்ட் டைம்ப்பா. இங்கே நிறைய இம்போர்ட்டட் டேங்க்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோன்ஸ், நம்ம இதுக்கு போட வேண்டிய டேங்க்கு போட வேண்டிய ஸ்டோன்ஸு. ஸோ இது ஹோல்சேலாக கொடுக்குறதுனால கொஞ்சம் அப்படி இப்படிமா அலங்கோலமாக இருக்குது. மற்றபடி எல்லா திங்ஸுமே இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். பல்காக கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம ஷோயாட்ட தொங்க போடலாம். ஓகே ஓகே, இருக்கனால ஒவ்வொரு பாக்ஸ்ல இப்போ பாக்ஸ்ல ஒவ்வொன்றா எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எங்களை இருக்கும். சரி சரி சரி, கோம்புங்களே நிறைய ப்ராடக்ட் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து இது டாக்ஸோட ஷாம்பூஸ் அந்த மாதிரி தானே? அது ஒரு கம்பெனியோட, அதுலயே பாத்தீங்கன்னா 7-8 வெரைட்டி 10 வெரைட்டிக்கு மேல அதுலயே இருக்கும் அந்த ஒரு பாக்ஸ்லயே ஷாம்பூ. ஓகே, சூப்பர் சூப்பர். அப்புறம் இது ரோப்ஸு, டாக் ரோப்ஸு, கோம்பு, வேற லெவல். நம்ம யோசிக்கிறத விட நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. இதோட முடிஞ்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இப்போ நம்ம அடுத்த ரூம் போகலாம். அடுத்த ரூம் நம்ம இங்கேருந்து வந்தோம். ஃபர்ஸ்ட் ரூமில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கடுத்து அடுத்த ரூம் போகும்போது தான் இதுவுமே ஃபில்டர் செக்ஷனா? இது ஃபிஷ்ஷுக்குள்ள ஐட்டம்ஸ். ஸோ ஃபிஷ்ஷுக்குள்ள ஐட்டம்ஸ். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே ஃபில்டர்ஸ் தான். ஃபில்டர்ஸ், ஃபிஷ்ஷோட மெடிசின்ஸ், அப்புறம் டியூப்ஸ், அப்புறம் அந்த ஃபிஷ் டேங்க் பேக்கில் வர அந்த லேபிள்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த ஃபிஷ்ஷஸோட உள்ள வைக்கிற டேங்க்ஸ், உள்ள வைக்கிற டாய்ஸ். வாவ், ரொம்ப க்ரியேட்டிவாலாம் இப்போ நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இங்கே நெட்டுலாம் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷஸ்க்குள்ளாடி உள்ள நெட்டு, சின்ன நெட்டு, பெரிய நெட், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அண்ட் ஃபில்டர், ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ், சப் ஃபில்டர் எல்லாமே, கிட்டத்தட்ட எல்லாமே டாப் ஃபில்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் டாப் ஃபில்டர்லாம் எவ்வளோ கொடுக்குறீங்க? டாப் ஃபில்டர் 40 வாட்ஸில் பெருசே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 700 ரூபாய்க்கு ரீட்டைல் கொடுக்குறோம். ஹோல்சேல்னு சொன்னப்போ கண்டிப்பாக அதோட ரொம்ப கம்மியான ரேட்டில் வரும். நான் ரேட்டை சொல்லல. ஸோ நம்ம அண்ணா கிட்ட உங்களுக்கு யாருக்காவது இது தேவை, ஃபில்டரேஷன் தேவைப்படுது அப்படின்னா அண்ணா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் பண்ணி நல்ல ஒரு பார்கெயின் பண்ண அண்ணா ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரூம் வந்து ஃபில்டர் செக்ஷன். ஸோ இது மட்டும் இதோட முடியல, அடுத்த ரூம் முன்னாடி போவோம். இது வந்து ஆக்சுவலி இந்த வீடோட கிச்சன். இது ஆனால் இது கிச்சன் மாதிரி கிடையாது, இதுவும் அடுத்த ஒரு கடல் தான். இங்கே அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு இங்கேருந்தே போவோம். இங்கே கேட் ஃபிஷ் உள்ள, கேட்டுக்குள்ளாடி உள்ள ஃபுட் எல்லாமே இருக்கு. ஸோ இங்கேயுமே வந்து நம்ம ஃபிஷ் டேங்க்கு மேலே உள்ள கேப்ஸ்,
இது வந்து ஒரு ஃபோமில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபோம் மட்டும் கிடையாது, இங்கே வந்து வுட்லேயுமே நிறைய வச்சுருக்காங்க மேலே. ஸோ வுட்லேயுமே இங்கே இருக்குது. ஸோ வுட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். இல்லை நீங்கள் ஃபோமில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன அசசரிஸ் எஸ் பேக் ஸ்டேஜ். கண்டிப்பாக பெட்ஸ் லவராக இருந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் ஒரு பேர்ட் பாட் வந்து நம்ம வைக்கணும் நம்ம நினைப்போம். அது ஆக்சுவலி இதெல்லாம் வந்து சவரியில் பண்ணியிருக்காங்கல்ல. கடைக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. சும்மா ஒரு சிட்டுக்குருவி ஏதாவது அழிஞ்சிட்டு இருக்குது ஏன்னாங்க, அதுக்கு வேண்டி நிறைய பேர் இந்த இதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. கடைக்கு முன்னே 2 வச்சாச்சுன்னு சொன்னாச்சுன்னா பக்கத்தில் ஏதாவது சிட்டுக்குருவி ஏதாவது வந்து இல்லை உட்காரன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. சூப்பர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 நாள் கையில் வச்சிருக்கேன். அங்கே பாக்ஸாக இருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ என்னெல்லாம் தேவையோ அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம வீட்டில் வந்து ஒரு பெட் வளர்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு A to Z எல்லா திங்ஸுமே வந்து இங்கே ஜித்தனா ஷாப்பில் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாத மறுபடியும் நான் மென்ஷன் பண்ணுறேன், ரீட்டைல் மட்டும் கிடையாது, ஹோல்சேல் வந்து எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட முடிஞ்சான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியலை. இப்போ அடுத்த ஒரு செக்ஷன் இருக்குது. இங்கே எல்லாமே வந்து ஷாப்புக்கு போகக்கூடிய பாக்ஸ் எல்லாமே வந்து இங்கே பேக்கிங் செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ஷாப்ஸுக்கு வந்து எவ்வளோ கேட்குறாங்க, இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குள்ள எல்லாமே வந்து எல்லா விஷயங்களும் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து இந்த வீக்கில் வந்து போயிடும். ஸோ இந்த பேக்கிங் செக்ஷன் வந்து முடிச்சு இங்கே வாரதா இருக்கட்டும், இல்லை ஹோல்சேலாக இங்கே வாரதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்கே தான் ஸ்டாக்கில் இங்கே தான் கிளியர் பண்ணுறாங்க. இதோட முடிஞ்சதான்னு கேட்டால் இல்லை, இன்னுமே வெளியில் ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து அது ஒரு குடோன் மாதிரி அவங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரூமில் வந்து நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணக்கூடிய இந்த டியூப்ஸ் கிளீனர் பம்பு. ஆக்சுவலி இது வேற வந்து கிளீனர் பம்பு. இதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. 1 2 எல்லாம் கிடையாது, நிறைய அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இது பேர்ட்ஸ் கேஜ் பிள்ளாடி வைக்கக்கூடிய சின்ன சின்ன அசசரிஸ், லேடர்ஸ், அப்புறம் வாட்டர் ஃபீடர்ஸ், ஃபுட் ஃபீடர், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அசசரிஸ் எல்லாமே வந்து இந்த ரூமில் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்டோர் டூர் முடிஞ்சிச்சு. ஸோ அவுட்டோர் டூர் தான் நம்ம போக போகிறோம். ஸோ அடுத்து நம்ம பேர்ட்ஸ் செக்ஷன் ஃபர்ஸ்ட் போவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிஷ் செக்ஷன், அதாவது அக்வேரியம் செக்ஷன் உள்ள போகலாம். ஹோல்சேல் வந்து ஒன்லி பெட்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸோட அசசரிஸ் மட்டுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பெட்ஸஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸுக்குமே வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலுமே இருக்குது. இவங்க என்ன அப்படின்னா பல்காகவே வந்து எல்லா பேர்ட்ஸையும் எடுக்கிறாங்க. அதுவும் பேர் வந்து 300 ரூபா அந்த ரேஞ்சில் எல்லாமே வந்து லவ் பேர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இவங்ககிட்ட டைமண்ட் டவ், அப்புறம் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், அப்புறம் பஜ்ஜீஸ், அப்புறம் காக்டெயில்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி கிரே பேரட், அப்புறம் சின்ன சின்ன கண்ணூர்ஸ், இது எல்லாமே எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். ஏன்னா இவங்க தான் வந்து கன்னியாகுமரியில் நிறைய ஷாப்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஹோல்சேல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்ககிட்ட இருக்க பெட்ஸை விற்கணும்னு நீங்கள் நினச்சாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்களா, அதை வந்து நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த கடையில் வந்து பெட்ஸுக்கோ மற்ற விஷயங்களுக்கு மட்டும் கிடையாது, டேங்க்ஸுக்கு ஆஃபர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த டேங்குக்கு நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுப்பீங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசி இதோட ப்ரைஸ் வந்து நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் ஏரியா. ஸோ ஃபிஷ் ஏரியா அந்த பக்கம். ஸோ மீன்கள் அப்படின்னா வேறு லெவல் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கிடைக்கு. என்ன அப்படிங்கிறது வரைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த செக்ஷன் வந்துருக்கேன்னா பேரட் ஃபிஷ். இது என்னோட பர்சனல் ஃபேவரட். இது வந்து ஏன்னா ப்ரீடிங் பேர் எல்லாமே வந்து கிடைக்கும், ஃபிஷ் எல்லாம் கிடைக்கும். ஆனால் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் காமிச்சாரு. ஸோ இதுதான் வந்து மான்ஸ்டர் டேங்க். இவங்க தனியாக வந்து மான்ஸ்டர் டேங்கே வச்சுருக்காங்க. அலிகேட்டர் கார் கிடக்கு, அப்புறம் கௌரா கிடக்கு, ரெட் டெயில் கேட் ஃபிஷ் கிடக்கு, அரவணா கிடந்துச்சு. ஸோ இது எல்லாமே இதோட ப்ரைஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. அலிகேட்டர் கார் எல்லாமே அவங்க 350 ரூபாயிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ரெட் டெயில் கேட் ஃபிஷ் எல்லாம் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? ரெட் டெயில் வந்து 175 ரூபா ஒரு பீஸு. ஸோ ரெட் டெயில் கேட் ஃபிஷ் வந்து 175 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளோட சேனல் வீடியோ பார்க்குற யாராவது பல்காக ஏதாவது மான்ஸ்டர் டேங்க் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இதோட இன்ச்சு கொஞ்சம் பெருசாக ரேட் வந்து டபுள் மடங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. இந்த நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கார்ப்பு பாண்ட் யாருக்காவது வைக்கணும் அப்படிங்கிறதுனா நல்ல ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. கார்ப்பில் வந்து பெரிய பெரிய சைஸ் கார்ப்பில் இங்கே கிடக்கு. ஸோ இதோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு ஒன்று பார்க்கணுங்க. ஆமாம், ஸோ என் கையை பார்த்தாலே தெரியும் அது இதோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த கோய் கார்பெல்லாம் ஃபிஷ்ஷோட சைஸை பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து பாண்டில் வளர்க்குறது சரியான ஒரு ஃபிஷ்ஷாக இருக்கும். அப்புறம் குழந்தைகளுக்கு ஃபேவரட்டான ஃபிஷ் நம்ம மாலி ஃபிஷ் எல்லாம் இங்கே கிடக்கு. இங்கே மட்டும் கிடையாது,
இதுலேயுமே பல்காக நிறைய ஃபிஷ் கிடக்கு, நிறைய மாலி ஃபிஷ் கிடக்கு. ஸோ மாலி ஃபிஷ் எல்லாமே வந்து என்ன ரேட்டில் கொடுக்குறீங்கன்னா ஜோடி 20 ரூபா. ஸோ ஜோடி 20 ரூபாய்க்கு வந்து மாலி ஃபிஷ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இன்னொரு ஃபேவரட் ஒரு ஃபிஷ் உண்டு, எல்லாமே இந்த பீட்டா ஃபிஷ். இந்த பீட்டா ஃபிஷ்ல இங்கே வந்து மெயில இப்போ ப்ரீடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபீமேலும் கிடக்கு மெயிலும் கிடக்கு. 10 பேர் வளர்க்குறவங்களுக்கு இங்கே நிறைய விதமான பீட்டா ஃபிஷ்ஷஸ் இங்கே போட்டிருக்காங்க. 20 ரூபா. ஸோ 20 ரூபாய்க்கு தான் வந்து பீட்டா ஃபிஷ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. ஸோ ப்ரீடிங்க்கு யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து பீட்டா ஃபிஷ் நிறைய இருக்குது, பீட்டா போட்டிருக்கீங்களா? ஸோ பீட்டா ஃபிஷ் இங்கேயுமே நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கப்பி ஃபிஷ்ஷும் நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியுது. ஸோ கப்பி இங்கே வந்து நிறைய வெரைட்டி கப்பீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே ஒயிட் டெக்ஸ்யூரோ கிடக்கு, அப்புறம் ஒரு சில இதுக்கெல்லாம் பேரெல்லாம் தெரியல, ஆனால் நிறைய ஃபிஷ்ஷஸ் கப்பி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ எப்போ வந்தாலுமே இங்கே வந்து ப்ராப்பராக ஃபிஷ்ஷஸை வந்து குவாரண்டைன் பண்ணி வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ சீக்கிரமாக வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து அடி வாங்காது. அப்புறம் புதுசாக ஃபிஷ் டேங்க் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களுக்கு அரடி டேங்கில் இருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ அடி உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ சைஸான டேங்க் வந்து இவங்களே வந்து பக்காவாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இம்போர்ட்டட் டேங்க்ஸுமே இவங்ககிட்ட இருக்குது. ஸோ மோல்டட் டேங்காக இருந்தாலுமே சரி, நார்மல் பக்கா ஃபினிஷ் ஒரு பக்கா கிளியரன்ஸ் இதோட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அவங்க காமிச்சிடுறாங்க. ஸோ பெட்ஸுக்குள்ள எல்லா கேஜ் செக்ஷனாக இருக்கட்டும், கேஜஸ், அப்புறம் வந்து டேங்கு, அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து இம்போர்ட்டட் வெரைட்டி டேங்க்ஸ் தான். ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து இங்கே அவைலபிள் தான். முக்கியமான ஒரு விஷயத்தை நான் காமிச்ச மறந்துட்டேன். நான் வந்ததுலேருந்து இவரை தான் நான் மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பப்பி தான். ஸோ இங்கே வந்து டாக்ஸ்லே அவைலபிள். ஸோ இது வந்து ஒரு அருமையான ஒரு க்யூட்டான ஒரு சிட்ஸு பப்பி இருக்குது. ஸோ யாருக்காவது வேணும்னாலும் மறக்காமல் ஏன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இவர் வந்து சீக்கிரமாக சேல் ஆயிடுவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து போகிறதுனால சீக்கிரம் திங்ஸ் அங்கே வந்து சேல் ஆகிடும். ஸோ இவரை வாங்கினீங்கன்னா மறக்காமல் டிஎம் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டில் ஒரு இடத்துல ஒரு இது கேட்டிருக்கோம். ஸோ இந்த டேங்க் எல்லாமே வந்து என்ன ரேட்டில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க வந்து 100 ரூபீஸுக்கு இதை சேல் பண்ணுறாங்க. கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ப்ளஸ் இது வந்து ரொம்ப குவாலிட்டி. இது வந்து கிட்டத்தட்ட 5 mm கிளாஸில் போட்டிருக்காங்க. 5 mm 6 mm 5 mm கிளாஸில் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஒரு பீட்டா ஃபிஷ் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த டேங்க் வந்து ஒர்த்தபிள். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த பெட்ஸ் வளர்க்குனாலும், எந்த மெடிசனாலும், என்ன ஃபுட் வாங்கினாலும், ஹோல்சேலாக வீட்டில் வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணனாலும் இவங்களை நீங்கள் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத உங்கள்கிட்ட இருக்க பெட்ஸை நீங்கள் விற்கணுனாலும் பெஸ்ட்டு ப்ரைஸில் இவங்க எடுப்பாங்க. ஸோ மறக்காமல் நான் உங்கள் நம்பரை கீழே கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன பெட்ஸ் ரிலேட்டோட எல்லா விஷயத்தையும் இவங்களை நீங்கள் கால் பண்ணி இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் கையிலே வந்துடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்து அதோட என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் இது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த விளாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கேட்டுக்கு ஒரு டேட்டா சொல்லிவிட்டு பாய். அண்ட் முக்கியமாக நான் வந்ததே வந்து இங்கே பெட்ஸுக்கு வந்து கொஞ்சம் மெடிசின்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ நம்ம வேலையை மறந்து இங்கே ஒரு விளாகே முடிச்சிட்டோம். ஸோ நான் வாங்க வந்த பெட்ஸ் எல்லாம் மருந்தோட எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் நானுமே.